நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணல் பேசுகிறேன். இந்த வாரம் நமது சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்ஸ் மோர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் காதல் உணர்வுகள் மற்றும் பொழுதுபோக்கு மையமாக கொண்ட படைப்பாக உருவாகியுள்ளது. இதில் அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் ஆகியோருடன் பிரபல மாடல் சோனா ஒலிக்கல் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறார். வரும் ஆகஸ்ட் 28 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா படக்குழுவினுடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்வு இயக்குனர் தயாரிப்பாளர் இரா சரவணன் பேசும்போது, ஆகஸ்ட் 27 அன்பே டயானா ஓடிடியிலும் ஒன்ஸ் மோர் திரையரங்களிலும் வெளியாகிறது. இந்த நாள் என் நண்பர் தயாரிப்பாளர் யுவராஜுக்கு மிக முக்கியமான நாள். அன்பே டயானா படத்தை என்னுடைய பணி எதுவும் இல்லாவிட்டாலும் என்னையும் தயாரிப்பாளராக இணைத்து கொண்ட அவரது அன்பை நான் எப்போதும் மதிக்கிறேன். ஒன்ஸ் மோர் படத்தை பார்த்தபோது கவிதை போல் அவ்வளவு அழகாக இருந்ததால் எங்கேயாவது என் பெயரை போட்டு விடுங்க என்று அவரிடம் சொன்னேன். அவரும் போட்டுவிட்டார். அடுத்து கலா பேசும்போது, ஒன்ஸ் மோர் திரைப்படம் எனக்கு என்னுடைய கல்லூரி நாட்களை நினைவுபடுத்தியது. என்னுடைய கல்லூரி நாட்களும் இப்படி இருந்திருக்கலாமோ என்று ஏங்க வைக்கும் அளவுக்கு இப்படம் பல நினைவுகளை ஏற்படுத்தியது. ஒன்ஸ் மோர் திரைப்படம் என்று மறக்க முடியாத கல்லூரி நினைவுகளை போல இருக்கிறது என்றார். இசையமைப்பாளர் ஹேஷாம் அப்துல் வஹாப் பேசும்போது, மலையாளத்தில் இருதயம் திரைப்படத்திற்கு பிறகு தமிழில் நான் மிகவும் என்ஜாய் செய்து பணியாற்றிய ஒரு படம் இது. ஒன்ஸ் மோர் தமிழில் என் முதல் படம். இப்படத்தின் ஆல்பம் முழுவதும் மிகுந்த கொண்டாட்டத்துடன் உழைத்திருக்கிறோம். படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் என்றார். நடிகை சோனா பேசும்போது, இன்று எனக்கு மிக முக்கியமான நாள். ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக நான் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தேன். இந்த படத்தை எனக்கு மிகவும் முக்கியமான இந்திரா என்ற கதாபாத்திரத்தை கொடுத்து இந்த படத்தை நடிக்க வைத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி என்றார். தயாரிப்பாளர் யுவராஜ் பேசும்போது, இந்த மேடைக்காக நான் பல காலம் காத்திருக்கிறேன். நானும் இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்தும் இதற்காக தான் காத்து கொண்டிருந்தோம். இப்படத்திற்கு பல வெளியீட்டு தேதிகள் நிர்ணயித்தும் சில காரணங்களால் சரியாக அமையாமல் போனது. ஆனால் இம்முறை ஆகஸ்ட் 27 படம் திரைக்கு வருகிறது, உறுதியாகிவிட்டது. தயவுசெய்து திரையில் போய் பார்த்து ஒத்துழைப்பு தாருங்கள் என்றார். இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் பேசும்போது, இந்த நாளுக்காக நான் பல காலமாக காத்திருந்தேன். அழுவதற்கு காலம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஒரு காலம் வரும். அந்த மகிழ்ச்சியான காலம் இதுதான். ஆகஸ்ட் 28 ஒன்ஸ் மோர் திரைக்கு வருகிறது. திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவருடைய படங்களை பார்த்து நான் இயக்குனராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவருக்கான என்னுடைய லவ் லெட்டர் தான் இந்த திரைப்படம். இந்த படத்திற்காக ஆதரவளித்த என்னுடைய அப்பா, அம்மா, உறவினர்கள், திரைத்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் மற்றும் பத்திரிகையாளருக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்களுக்கும் நன்றி என்றார். நடிகை அதிதி சங்கர் பேசும்போது, முதலில் தயாரிப்பாளர் யுவராஜ் கணேசன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஒன்ஸ் மோர் போன்ற ஒரு திரைப்படத்தை திரையில் கொண்டு வந்ததுக்கும் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் போன்ற ஒரு திறமையான இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்கும் அவருக்கு நன்றி என்றார். நடிகர் அர்ஜுன் தாஸ் பேசும்போது, விக்னேஷ் ஸ்ரீகாந்த் என்னிடம் கதை சொல்ல வந்தபோது முதலில் ஒன்லைனை மட்டும் சொன்னார். அது எனக்கு மிக பிடித்திருந்தது. அது பிறகு முழு திரைக்கதையும் தயார் செய்து விட்டு வருவதாக கூறினார். ஆனால் அவர் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. திரைக்கதையை தயார் செய்த பிறகு பல நிறுவனங்களிடம் கதையை பிச் செய்திருக்கிறார். அப்போது பலரும் அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக வேண்டாமே, வேறு ஹீரோவை வைத்து செய்யலாமே என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் விக்னேஷ் அர்ஜுன் தாஸ் மட்டும்தான் அந்த கதையில் ரகுவாக நடிக்க முடியும். அவரை வைத்து தான் இந்த படத்தை எடுப்பேன் என்று எனக்காக உறுதியாக நின்றார். அவருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிக்க வைத்த தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்களுக்கும் மிகவும் நன்றி என்றார். இந்த படத்தின் இசை மிக சிறப்பாக இருக்கிறது. எடிட்டிங் சிறப்பாக இருக்கிறது. இதை பணியாற்றிய அத்தனை கலைஞரும் சிறப்பாக பணியாற்றுகிறது. அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரவிந்த் விஸ்வநாதன் ஒளிப்பதிவு மிக சிறப்பாக இருக்கிறது. இப்படி அனைவருக்கும் நன்றி கூறினார் அர்ஜுன் தாஸ். ராஜ்கமல் கலை இயக்கத்தை கவனித்துள்ளார். நவார் ராஜகுமார் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியுள்ள நிலையில் $1,000,000 ஸ்டுடியோ சார்பில் யுவராஜ் கணேசன் தயாரித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஒன்ஸ் மோர் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 28 முதல் உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாக உள்ளது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்.